ஹலோ காய்ஸ், நான் உங்க கிரிக்கல் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎஸ்கே வந்து ஒரு ஒஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லி நான் நிறையா கமெண்ட்டில் படித்தேன் நம்ம வீடியோலேயே. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். இப்போ வந்து நாத்தன் எலிஸ் வந்து நேற்று நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு காலையில் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபுல் ஸ்குவாட் அசம்பிள் ஆயிடுச்சு. அவெஞ்சர்ஸ் அசம்பிள் தான் அடுத்து. ஸோ இப்போ நம்ம ப்ரிவியூக்குள்ளே போகலாம். என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் அந்த ஆக்ஷன் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் நிறைய கமெண்ட்ல பார்த்தேன், சிஎஸ்கேக்கு வந்து ஒஸ்ட் டீம் இருக்கு, ஒஸ்ட் பை சிஎஸ்கே வந்து கப்பே அடிக்காது அப்படின்றாங்க. ஸோ ஒரு சின்ன பிரேக் டவுன் மட்டும் ஒன்று பண்ணிக்கலாம். மித்த டீமை விட சிஎஸ்கே எதனால பெட்டர்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து ஒரு ஆர்சிபி எடுத்துக்கோங்களேன். ஒரு ஆர்சிபில புவனேஸ்வர் குமார் இன்ஜுரி ஆயிட்டாருன்னா உங்களுக்கு யார் ரீப்ளேஸ்மெண்ட்? ஒரு மும்பைல பும்ரா இன்ஜுரி ஆயிட்டாரு. இப்ப ஃபர்ஸ்ட் 4 மேட்சுக்கு ஆளே கிடையாது. பும்ராக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்ல. ஒரு பும்ரா விட்டுரும், ஒரு தீபக் சகரே இன்ஜுரி ஆனா வெளில இருந்து உள்ள ஒரு பவுலரே இல்ல. எல்லா டேலண்டட் பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. பட் ஆனா எங்கேயுமே ப்ரூவ் பண்ண மாதிரி ஒரு ஒரு ப்ராப்பர் பேக்கப்பே இன்னும் கிடைக்கல எந்த பிளேயருக்குமே. அதே நான் சிஎஸ்கே பக்கம் வரனே, ஒரு ரச்சினுக்கு டெவன் கான்வே ஒரு பேக்கப், விஜய் சங்கருக்கு வந்து தீபக் ஹூடா ஒரு பேக்கப், ஒருவேளை ராகுல் திரிபாதி அடிக்கலன்னா அவருக்கும் தீபக் ஹூடா தான் பேக்கப், சாம் கரனுக்கு ஓவர்டன் பேக்கப், பத்திரானாக்கு நாத்தன் எல்லிஸ் பேக்கப். இதை விட ஒரு பெஸ்ட் பேக்கப் இருக்கவே முடியாது. பத்திரானாக்கு நாத்தன் எல்லிஸ் அல்டிமேட்டான ஒரு பேக்கப் தான். அதே மாதிரி சாம், ஒருவேளை இந்தியன் ஸ்பின்னர்ஸ் யாராவது அடி வாங்கினா இல்ல 3 ஸ்பின்னர்ஸ்ல யார் அடி வாங்கினாலுமே யாருக்காவது ஒரு இன்ஜுரி வந்தா கூட ஸ்ரேயாஸ் கோபால் உள்ள வந்துருவாரு. ஸ்ரேயாஸ் கோபால் வந்து அவரோட ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் எடுத்து வச்சிருக்காங்க. அவ்வளவு பேக்கப் இருக்கு. இப்ப கலீல் அகமதுக்கு எடுத்துட்டோம்னா குர்ஜப்னீத் சிங் பேக்கப், முகேஷ் சௌத்ரி பேக்கப், அப்புறம் பாத்தீங்கன்னா அன்சுல் கம்போஜுக்கு கமலேஷ் நாகர்கோட்டி பேக்கப். இந்த அளவுக்கு கிளியரா ஸ்கெட்ச் போட்டு ஒரு டீம் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து ஃபயர் பவர் வந்து எதிர்பார்த்து போல. அது வந்து கன்ஃபார்ம். நீங்க பவர் ஹிட்டர் இல்லன்னு சொல்லிக்கினே இருங்க, அவங்களுக்கு பவர் ஹிட்டர்லாம் தேவையே கிடையாது. ஏன்னா 240 ரன் அடிச்சாதான் எங்களுக்கு தேவை பவர் ஹிட்டர். எங்க பவுலிங் கிட்ட நீங்க வந்து ஒரு 200 டச் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இவங்களோட டெம்ப்ளேட் எப்படி இருக்கும்னா, சேப்பாக்கில் நடக்கிற 7 மேட்ச் ஸ்லோ விக்கெட் கொடுத்துருவாங்க. 150 160 மேக்சிமம். அதுல அந்த 3 ஸ்பின்னரை வச்சு அப்படியே வச்சு சொல்லிட்டு எடுத்துருவாங்க. இந்த மாதிரி குவாலிட்டி ஸ்பின்னர் எந்த டீம்ல இருக்காங்க? 100 அகமத், அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா. இந்த 3 பேர்த்த தாண்டி நீங்க ஃபர்ஸ்ட் 250 அடிக்கணும். 250 அடிச்சதுக்கு அப்புறம் நாங்க அந்த பவர் டீம் பத்தி யோசிச்சுக்கிறோம். இதுல இன்னொன்னு சொல்லிடுவாங்க, உங்க ஹோம்ல நீங்க கிழிச்சிருவீங்க, வெளில போனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. நாங்க வெளில போறோம், அப்புறம் நீங்க பாருங்க நாங்க என்ன பண்றோம்னு. எங்க வெளில போனா கூட போடுவாருங்க. 100 அகமத்லாம் கட்டாந்தரையில கூட சூப்பரா போட்டிருக்காரு. அந்த மாதிரி பவுலரு. அஸ்வின் எப்பயுமே நல்லா போடுவாரு, ஜடேஜாவும் நல்லா போட்டிருக்காரு. சோ அவங்களை எப்படி ருத்ராஜ் யூஸ் பண்ண போறாரு அப்படிங்கறது தான் இங்க கொஸ்டின். ருத்ராஜ் மட்டும் அவங்கள பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிட்டா இந்த டீம் அடிக்கவே முடியாது. இந்த டீம் என்ன ஸ்டஃப் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, எல்லா வெரைட்டியுமே உள்ள இருக்கு. சோ இதை வந்து வீக் டீம்னு சொல்ற நான் பெருசா ஏத்துக்க மாட்டேன். மேபி ஸ்லைட்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம்னு சொன்னா ஓகே, ஒரு ஆர்குமெண்ட் வைக்கலாம். இது வரைக்கும் இப்ப அந்த அளவுக்கு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் இல்ல அப்படின்னா ஒரு கொஸ்டின், நல்ல கொஸ்டின் அது. ஸோ அதுக்கு வேணா பேசலாம். மித்தபடிக்கு இது வீக் டீம் அப்படின்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். எல்லா பேஸும் கவர். எந்த டீம் பேக்கப் எடுத்திருக்காங்க? ஒரு டீம் கொண்டு வாங்க, நல்லா ப்ராப்பரா ஒரு பேக்கப் இருக்கிற டீம். ஒரு டீம், சென்னையை தவிர வேற எந்த டீமுமே அந்த பேக்கப் சைடுல போவே இல்லை. நிறைய அன்ஈவனா நிறைய டீம் இருக்கு. அதனாலேயே இந்த டைம் சிஎஸ்கேக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. ஐபிஎல்ங்கிறது நம்ம டீம் எந்த அளவுக்கு பவரா இருக்கு அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, ஆப்போனன்ட் டீமோட காம்பினேஷன் எப்படி இருக்குன்றது சம்பந்தப்பட்டதும் தான் ஐபிஎல். ஸோ அப்படி பார்க்கும்போது சிஎஸ்கேக்கு நல்ல காம்பினேஷன் இருக்கு. ஒரு பிளேயருக்கு அடிப்பட்டு இன்னொரு பிளேயர் உள்ள வந்தா கூட அந்த காம்பினேஷன் எந்த பிரச்சனையுமே ஆகாது. ஸோ இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது இல்ல மாற்று கருத்து இருந்தாலும் சொல்லலாம், இல்ல இது ஓகே ப்ரோ சூப்பர் அப்படின்னாலும் சொல்லலாம். ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க.